ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். தலைப்புச் செய்திகள்: பிரான்சிலிருந்து கொள்முதல் செய்யப்படவுள்ள 36 ரஃபேல் போர் விமானங்களில் இரண்டாவது கட்டமாக 3 விமானங்கள் குஜராத்தில் உள்ள விமானப்படை தளத்திற்கு வந்தடைந்தன. மத்திய ஆசிரியர் தகுதித் தேர்வு அடுத்த ஆண்டு ஜனவரி 31ஆம் தேதி நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்திய விண்வெளி ஆய்வு நிறுவனம் தயாரித்துள்ள PSLV ராக்கெட் மூலம் புவி ஆய்வு செயற்கைக்கோள் EOS-1 வரும் சனிக்கிழமை மதியம் விண்வெளியில் செலுத்தப்படும் என்று இஸ்ரோ தெரிவித்துள்ளது. சட்லஜ் நதியில் அமைக்கப்பட்டுள்ள லூஹ்ரி நீர்மின் திட்டத்தின் மூலம் 210 மெகாவாட் மின்சக்தியை உற்பத்தி செய்வதற்கு 1810 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்ய மத்திய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியுள்ளது. தூர்தர்ஷன் இலவச தொலைக்காட்சி மூலம் 51 கல்வி சேனல்கள் ஒளிபரப்பாகும். குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் உள்ள ரசாயன நிறுவனத்தில் ஏற்பட்ட தீ விபத்தில் 5 பெண்கள் உட்பட 12 பேர் உயிரிழந்தனர். இனி விரிவான செய்திகள். பிரான்சிலிருந்து மேலும் 3 ரஃபேல் போர் விமானங்கள் இந்தியாவுக்கு கொண்டுவரப்பட்டுள்ளன. நேற்று இந்த விமானங்கள் குஜராத்தில் உள்ள விமானப்படை தளத்திற்கு வந்து சேர்ந்தன. கடந்த ஜூலை மாதத்தில் 5 ரஃபேல் போர் விமானங்கள் இந்தியாவிற்கு வந்தன. இந்த விமானங்கள் அம்பாலாவில் உள்ள ஜாம்நகர் விமானப்படை விமான தளத்தில் நிறுத்தி வைக்கப்படும். பிரதமர் திரு நரேந்திர மோடி மற்றும் இத்தாலி பிரதமர் திரு ஜியூசேப் கான்டே இடையே காணொலி காட்சி மூலம் வரும் வெள்ளிக்கிழமை இருதரப்பு ஆலோசனை நடைபெறும். உலக அளவிலும் மண்டல அளவிலும் உள்ள விவகாரங்கள் தொடர்பாக இந்த கூட்டத்தில் பேசப்படும் என்று வெளியுறவு விவகாரங்கள் அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இந்தியாவும் இத்தாலியும் வரலாற்று பூர்வ நட்புறவு கொண்ட நாடுகளாகும். ஜனநாயக பாரம்பரியமிக்க நாடுகள் என்ற பெருமையையும் சர்வதேச அமைதி விரும்பும் நாடுகள் என்ற சிறப்பு அம்சங்களும் இரு நாடுகளுக்கும் உண்டு. ஐரோப்பிய யூனியன் கூட்டமைப்பில் உள்ள நாடுகளில் இந்தியாவின் 5வது வர்த்தக பங்காளராக இத்தாலி உள்ளது. இரு நாடுகளுக்கும் இடையிலான வர்த்தகத்தின் மதிப்பு $9 பில்லியன் ஆகும். இந்தியாவில் சுமார் 600 இத்தாலி கம்பெனிகள் உள்ளன. ஆடை வடிவமைப்பு, உள்கட்டமைப்பு, எரிசக்தி, இனிப்பு உற்பத்தி மற்றும் காப்பீடு போன்றவற்றில் முதலீடுகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளன. பிரதமர் திரு நரேந்திர மோடி சர்வதேச முதலீட்டாளர்கள் வட்டமேசை மாநாட்டை இன்று காணொலி காட்சி வாயிலாக தொடங்கி வைக்கிறார். மத்திய நிதி அமைச்சகமும் தேசிய முதலீடு மற்றும் உள்கட்டமைப்பு நிதியமும் இந்த மாநாட்டிற்கு ஏற்பாடு செய்துள்ளன. மத்திய நிதி அமைச்சர், இணையமைச்சர், ரிசர்வ் வங்கி ஆளுநர், அரசு உயர் அதிகாரிகள், தொழிலதிபர்கள், நிதிச்சந்தை நிபுணர்கள் ஆகியோர் இந்த மாநாட்டில் கலந்து கொள்கின்றனர். அமெரிக்கா, ஐரோப்பா, கனடா, கொரியா, ஜப்பான் உட்பட பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த முதலீட்டாளர்களும் முதல் முறையாக இந்த மாநாட்டில் கலந்து கொள்கின்றனர். மத்திய ஆசிரியர் தகுதித் தேர்வு அடுத்த ஆண்டு ஜனவரி 31ஆம் தேதி நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. நாடு முழுவதும் 112 நகரங்களில் ஜூலை 5ஆம் தேதி நடைபெறுவதாக இருந்த இந்த தேர்வு கோவிட் தொற்று காரணமாக ஒத்திவைக்கப்பட்டது. இந்த தேர்வு தற்போது 135 நகரங்களில் நடத்தப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. சமூக இடைவெளி மற்றும் பிற கட்டுப்பாடுகள் பின்பற்ற வேண்டியிருப்பதால் இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பான அறிவிப்பு www.ctet.nic. என்ற இணையதளத்தில் உள்ளது. இந்திய விண்வெளி ஆய்வு நிறுவனம் தயாரித்துள்ள PSLV ராக்கெட் மூலம் புவி ஆய்வு செயற்கைக்கோள் EOS-1 வரும் சனிக்கிழமை மதியம் விண்வெளியில் செலுத்தப்படும் என்று இஸ்ரோ தெரிவித்துள்ளது. இந்த செயற்கைக்கோளுடன் இதர 9 செயற்கைக்கோள்களும் செலுத்தப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. கோவிட் தொற்று காலத்தில் முதலாக இந்த செயற்கைக்கோள் செலுத்தும் திட்டம் அறிவிக்கப்பட்டுள்ளது. EOS-1 செயற்கைக்கோள் அனுப்பும் தகவல்கள் விவசாயம், வனவள ஆய்வு மற்றும் பேரிடர் நிர்வாகத்திற்கு பயன்படுத்தப்படும். கோவிட் தொற்று காரணமாக இந்த முறை ஊடகங்கள் அனுமதிக்கப்படவில்லை. பார்வையாளர் மாடமும் மூடப்படும். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை. கோவிட்-19ற்கு எதிரான போரில் நமக்கான 3 கவசங்கள். முகக்கவசம் அணிவோம், தனிநபர் இடைவெளியை கடைபிடிப்போம், கை மற்றும் முக சுத்தம் பராமரிப்போம். ஹிமாச்சல பிரதேசத்தில் குல்லு, மணாலி மாவட்டங்களுக்கிடையே சட்லஜ் நதியில் அமைக்கப்பட்டுள்ள லூஹ்ரி நீர்மின் திட்டத்தின் மூலம் 210 மெகாவாட் மின்சக்தியை உற்பத்தி செய்ய 1810 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்வதற்கு பொருளாதார விவகாரங்களுக்கான மத்திய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியுள்ளதாக மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு பிரகாஷ் ஜவடேகர் தெரிவித்துள்ளார்.
புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இன்னும் 62 மாதங்களுக்குள் இந்த திட்டம் செயல்படுத்தப்படும் என்றார். மத்திய மாநில அரசுகளின் கூட்டு முயற்சியால் இந்த திட்டம் நிறைவேற்றப்படும் என்றும் இதனால் 2000க்கும் மேற்பட்ட மக்களுக்கு வேலை கிடைக்கும் என்றும் அவர் கூறினார். இத்திட்டத்தால் அடுத்த 10 ஆண்டுகளுக்கு 100 யூனிட் மின்சாரம் இலவசமாக வழங்கப்படும் என்றார். சுகாதாரம் மற்றும் மருத்துவம் சார்ந்த துறைகளில் இந்தியாவும் இஸ்ரேலும் புரிந்துணர்வு ஏற்படுத்துவதற்கு அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியுள்ளதாக திரு பிரகாஷ் ஜவடேகர் தெரிவித்துள்ளார். இங்கிலாந்துடன் தொலைத்தொடர்பு, மருந்து ஆகிய துறைகளில் புரிந்துணர்வு ஒப்பந்தம் செய்து கொள்வதற்கும் மத்திய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியதாக அமைச்சர் தெரிவித்தார். நாட்டின் பொருளாதாரம் எதிர்பார்த்ததை விட வேகமாக வளர்ந்து வருவதாகவும் ஜிஎஸ்டி மூலம் வரி வருவாயும் அதிகரித்துள்ளதாகவும் திரு ஜவடேகர் கூறினார். தூர்தர்ஷன் இலவச தொலைக்காட்சி மூலம் 51 கல்வி சேனல்கள் ஒளிபரப்பாகும். இதற்கான உடன்பாடு பிரசார் பாரதி மற்றும் மத்திய தகவல் தொழில்நுட்பத்துறையின் கீழ் இயங்கும் பாஸ்கராச்சாரியா தேசிய விண்வெளி மற்றும் புவியியல் தகவலாய்வு அமைப்புடன் ஏற்படுத்தப்பட்டுள்ளது. இளைஞர்களுக்கு திறன் மேம்பாடு மற்றும் அனைவருக்கும் தரமான கல்வி கிடைக்கவும் இந்த வசதி செய்யப்பட்டுள்ளது. மக்கள் அதிகம் பார்க்கும் தொலைக்காட்சி சேனல்கள் குறித்த மதிப்பீடு செய்யும் அளவு நெறிமுறைகளை ஆய்வு செய்வதற்கு புதிய குழு ஏற்படுத்தப்பட்டுள்ளது. பிரசார் பாரதி அமைப்பின் தலைமை நிர்வாகி திரு சசிசேகர் வேம்பதி தலைமையின் கீழ் அமைக்கப்பட்டுள்ள இந்த குழுவில் ஐஐடி கான்பூர் பேராசிரியர் டாக்டர் ஷலப், சிடாட் நிறுவனத்தின் செயல் இயக்குநர் திரு ராஜ்குமார் உபாத்யாய் மற்றும் பொதுக்கொள்கை நிறுவனத்தின் பேராசிரியர் புலக் கோஷ் ஆகியோர் இடம்பெற்றுள்ளனர். நடப்பு கரீஃப் பருவத்தில் நெல் கொள்முதல் செய்த அளவு சென்ற ஆண்டை காட்டிலும் 20% அதிகரித்திருப்பதாக மத்திய வேளாண் அமைச்சகம் தெரிவித்துள்ளது. நேற்று வரை 224 லட்சம் டன் நெல் கொள்முதல் செய்யப்பட்டுள்ளதாகவும் சென்ற ஆண்டு இந்த அளவு 186 லட்சம் டன்னாக இருந்ததாகவும் அரசு கூறியுள்ளது. இதனால் 18,91,000 விவசாயிகள் பலனடைந்துள்ளதாக அரசு தெரிவித்துள்ளது. கொள்முதல் செய்யப்பட்ட நெல்லின் குறைந்தபட்ச ஆதார விலை 42,422 கோடி ரூபாயாகும். தமிழ்நாடு, கேரளா, ஆந்திர பிரதேசம், குஜராத், சண்டிகர், உத்தரப்பிரதேசம், உத்தராகண்ட், ஹரியானா, பஞ்சாப் ஆகிய மாநிலங்களில் நெல் கொள்முதல் பணிகள் வேகமாக நடைபெற்று வருவதாக அரசு கூறியுள்ளது. பஞ்சாபில் இருந்து மட்டும் 72% நெல் கொள்முதல் செய்யப்பட்டுள்ளது. தமிழ்நாடு, கர்நாடகா, ஆந்திர பிரதேசம், ஹரியானா, குஜராத், உத்தரப்பிரதேசம், ராஜஸ்தான், ஒடிசா மாநில அரசுகளின் வேண்டுகோளுக்கிணங்க 45 லட்சம் டன்னுக்கும் அதிகமான தானியங்களும் எண்ணெய் வித்துக்களும் கொள்முதல் செய்யப்பட்டுள்ளதாக அரசு கூறியுள்ளது. குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் உள்ள ரசாயன நிறுவனத்தில் ஏற்பட்ட தீ விபத்தில் 5 பெண்கள் உட்பட 12 பேர் உயிரிழந்தனர். இந்த நிறுவனத்திற்கு அருகே உள்ள ஆடை தொழிற்சாலையிலும் தீ பரவியதை அடுத்து 20 தீயணைப்பு வீரர்கள் நெருப்பை கட்டுப்படுத்துவதற்கு போராடினர். உடனடியாக மீட்பு நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டன. விபத்து குறித்து உயர்மட்ட விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டது. இந்த சம்பவத்திற்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி வருத்தம் தெரிவித்துள்ளார். உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ள அவர், பாதிக்கப்பட்டவர்களின் குடும்பங்களுக்கு அனைத்து உதவிகளும் செய்யப்படும் என்று அவர் கூறியுள்ளார். விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துக் கொள்வதாகவும் காயமடைந்தவர்கள் விரைவில் குணமடைய பிரார்த்திப்பதாகவும் மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா கூறியுள்ளார். குஜராத் முதலமைச்சர் திரு விஜய் ரூபானி தீ விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு இரங்கல் தெரிவித்துள்ளார். உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு தலா 4 லட்சம் ரூபாய் நஷ்டஈடு வழங்கப்படும் என்றும் அவர் கூறியுள்ளார். தமிழகத்தில் அரசு துறையில் பணி நியமனங்கள் ஒளிவு மறைவின்றி தகுதியின் அடிப்படையில் வெளிப்படைத் தன்மையுடன் நிறைவேற்றப்பட்டு வருவதாக மாநில செய்தி மற்றும் விளம்பரத்துறை அமைச்சர் திரு கடம்பூர் ராஜு கூறியுள்ளார். தமிழ்நாடு ஆசிரியர் தேர்வு வாரியத்தின் மூலம் தேர்ச்சி பெற்ற உடற்கல்வி ஆசிரியர்களுக்கு கோவில்பட்டியில் நேற்று நேரடி பணி நியமன உத்தரவை வழங்கிய பின் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார். மாநிலம் முழுவதும் ஒரே நாளில் 551 உடற்கல்வி ஆசிரியர்களுக்கு பணி நியமன உத்தரவு வழங்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். பணி நியமனம் பெற்றுள்ள உடற்கல்வி ஆசிரியர்கள் சிறப்பாக பணியாற்றி எதிர்காலத்தில் சிறந்த விளையாட்டு வீரர் வீராங்கனைகளை உருவாக்க வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டார். மகளிர் டுவெண்டி கிரிக்கெட் போட்டியின் முதல் ஆட்டம் நேற்று ஷார்ஜாவில் நடைபெற்றது. வெலாசிட்டி அணி 5 விக்கெட் வித்தியாசத்தில் சூப்பர் நோவா அணியை வீழ்த்தியது. முதலில் விளையாடிய சூப்பர் நோவா அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 8 விக்கெட் இழப்பிற்கு 126 ரன் எடுத்தது. 127 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் களமிறங்கிய வெலாசிட்டி அணி ஒரு பந்து மீதமிருக்க வெற்றி பெற்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரான்சிலிருந்து கொள்முதல் செய்யப்பட உள்ள 36 ரஃபேல் போர் விமானங்களில் இரண்டாவது கட்டமாக 3 விமானங்கள் குஜராத்தில் உள்ள விமானப்படை தளத்திற்கு வந்தடைந்தன. மத்திய ஆசிரியர் தகுதித் தேர்வு அடுத்த ஆண்டு ஜனவரி 31ஆம் தேதி நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்திய விண்வெளி ஆய்வு நிறுவனம் தயாரித்துள்ள PSLV ராக்கெட் மூலம் புவி ஆய்வு செயற்கைக்கோள் EOS-1 வரும் சனிக்கிழமை மதியம் விண்வெளியில் செலுத்தப்படும் என்று இஸ்ரோ தெரிவித்துள்ளது. சட்லஜ் நதியில் அமைக்கப்பட்டுள்ள
லூக்ரி நீர்மின் திட்டத்தின் மூலம் 210 மெகாவாட் மின்சக்தியை உற்பத்தி செய்வதற்கு 1810 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்ய மத்திய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியுள்ளது. தூர்தர்ஷன் இலவச தொலைக்காட்சி மூலம் 51 கல்வி சேனல்கள் ஒளிபரப்பாகும். குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் உள்ள ரசாயன நிறுவனத்தில் ஏற்பட்ட தீ விபத்தில் 5 பெண்கள் உட்பட 12 பேர் உயிரிழந்தனர். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது. எமது செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள AIR News_ சென்னை என்ற ட்விட்டர் பக்கத்திலும், செய்தி தொகுப்புகளை ஆல் இண்டியா ரேடியோ நியூஸ் சென்னை என்ற யூ டியூப் சேனலிலும் கேட்கலாம்.